எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்க்க போற பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொல்கத்தால நடந்த ஒரு பெண் மருத்துவர கொலை செய்யப்பட்டு, சிதைக்கப்பட்டு, வன்கொடுமைகளை பண்ணி, அந்த பெண்ண சின்ன பின்னமா ஆக்கிய அத பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அந்த பெண்ணை சிதைத்தவர்கள் யாராக இருந்தாலும் தீர விசாரிச்சு கண்டுபிடிச்சு, அந்த பெண் எந்த இடத்துல இறந்தாளோ, அதே இடத்துல எத்தனை நபர்களா இருந்தாலும் சரி, அந்த இடத்துல அவர்களை நிர்வாணமாக நிற்க வைத்து, கூட பணிபுரிந்த பெண்களாக இருந்தாலும் சரி, இல்ல நர்ஸுங்களா இருந்தாலும் சரி, யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க மூலியமா நிர்வாணமாக நிற்க வைத்து, குண்டூசியால அவனுடைய ஆணுறுப்பை குத்தி, 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 குத்தி அவன கொல்லணும். அது சட்டம் குடுக்கலனாலும் பரவால்ல. அதே அந்த பெண் இறந்த இடத்திலேயே அவர்களுக்கு அந்த தண்டனை நிரூபிக்கவே வேண்டும். ஒரு பெண் சுதந்திரமா போராடுறது ஒரு தகப்பனுக்கும், தாய்க்கும் ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். ஆனா, இப்ப இந்த சம்பவம் நடந்த பிறகு பார்த்தீங்கன்னா, ஒரு பெண் தனிமையா ஒரு நிமிஷம் போறதுக்கு அச்சுறுத்தலா இருக்கு. ஒரு தாய் தகப்பனுக்கு ஒரு பெண் போறான்னா ரொம்ப அச்சுறுத்தமா இருக்கு. எந்த நம்பிக்கையில ஒரு பெண் வெளிய போக முடியும்? இதற்கு நியாயம் தெரியாம எந்த ஒரு பெண்ணும் போக முடியாது. அதனால தயவு செஞ்சு சொல்றேன், இந்த மாரி ஒரு விஷயம் எந்த பெண்களுக்கும் நடக்கக்கூடாது. அப்படின்னு சொன்னா, அந்த நபர கண்டுபிடிச்சு, அவனுடைய வெறி பிடித்த குணங்கள அவன் கண்கள குத்தி கொன்னு, அவன் கைகள பதபதைக்கிற கைகள் நெகத்துங்கள குண்டூசியால குத்தி, அவன் உடம்புல அப்படியே குத்தி, 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 அவனுடைய ஆண் உறுப்புல அவர் கூட படித்த பணிபுரிந்த பெண்களும் சரி, ஆண்களும் சரி, அவன குத்தி, குத்தி சிதைச்சு கொல்லணுங்க. அவன சாதாரணமா விடவே கூடாது. ஒரு பெண்ணுக்கு நடக்கக்கூடிய ஒரு மருத்துவர் என்பவர் ஒரு தாய்க்கும் மேலாக கடவுளுக்கும் நிகரா கூடிய ஒரு மருத்துவர். அந்த மருத்துவர் இப்படி செய்ததுக்கு அந்த தாய், தகப்பன் எவ்வளவு கஷ்டப்பட்டுருப்பாங்க. அந்த பொண்ணு 30 வருஷம் எவ்வளவு கஷ்டப்பட்டுருப்பாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இவனும் ஒரு பெண் வயித்துல பொறந்தவன் தானே! ம். அக்கா, தங்கச்சி கூட பொறந்தவன் தானே! இவனுக்கு தெரியாதா? அவன தயவு செஞ்சு சொல்றேன். இந்த மாரி மிருகங்கள ஒரு பொழுதும், ஒரு நாளும் விட்டுறாதீங்க. அவன கொடூரமாக நீங்க கொல்லணும். யாராக இருந்தாலும் சரி, இத நான் ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டு நான் சொல்றேன். அவன சாதாரணமா விட்றாதீங்க. இந்த மாரி எந்த ஒரு பெண்ணுக்கும் இனிமே நடக்கக்கூடாது. மகளிர் தினம், மகளிர் தினம்னு சொல்லி நெறைய பெண்கள் ரொம்ப சந்தோஷமா நீங்க கொண்டாடியிருக்கீங்க. ஆனா மகளிர் தினம்ன்றது நீங்க கொண்டாடணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா, இதுக்கப்புறம் அந்த போலீஸா இருந்தாலும் சரி, இல்ல மகளிர் குணத்தில இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, இவனுக்கு நீங்க தண்டனை வாங்கி குடுத்து, இந்த நாள நீங்க மகளிர் தினம்னு கொண்டாடி பாருங்க. அதுல தாங்க உங்களுக்கு வெற்றியே இருக்கு. உங்களுடைய மிகப்பெரிய வெற்றி. நீங்க சுதந்திரமா இருக்கக்கூடிய வேணும் நினைச்சீங்க அப்படின்னா, எல்லா பெண்களும் நீங்க போராட்டத்துல ஈடுபடுங்க. மருத்துவர் அனைத்தும் நீங்க ஸ்டாப் பண்ணுங்க. நீங்க ஸ்டாப் பண்ணி எல்லாரையும் ஒருத்தர் விடாம அவர்கள சிதைக்கணும். எல்லாருக்கும் உதவி பண்ணி இந்த நியாயத்த தட்டி கேட்டீங்க அப்படின்னா மட்டும் தான் பெண்கள் மிகவும், மிகவும் சுதந்திரமா இருக்க முடியும். நான் வலியுறுத்திக்கிட்டுருக்கேன். ரொம்ப அவன தண்டிச்சே ஆகணுங்க. அது முதல் முதல் பிடிக்குள்ள ஒரு பெண் சுதந்திரமா போறதுக்கு இதுதான் முதல் வெற்றி. அத தான் நீங்க மகளிர் தினமாக கொண்டாடவும் வேணும். தயவு செஞ்சு விட்றாதீங்க. உனக்கு நியாயம் கிடைச்சு அந்த பெற்றோர்களுக்கு நியாயம் கிடைச்சே ஆவணும். அந்த மாணவர்களுக்கும் கிடைச்சாகணும். நம்ம பெண்களுக்கு ஒரு பெண்ணா பிறந்த அத்தன பெண்களுக்கும் இது மிகப்பெரிய வெற்றியா இருக்கும். இத நீங்க அவனுக்கு தூக்கு தண்டனையோ, அவன குண்டூசியால குத்தி கொல்றதோ, இத நீங்க செஞ்சீங்கன்னா மட்டும் தான் ஒரு பெண் சுதந்திரமா இருக்க முடியும். அடுத்தவன் எவனும் அந்த தவற செய்ய மாட்டான்.